இன்று வரை உலகில் தோன்றிய சித்தர்கள், ஞானிகள் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு உலகமெங்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் சூக்ஷ்மமாக எழுந்தருளி நம்மை இந்த தவத்தில் வழிநடத்துமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இறைவணக்கத்தோடும் குருவணக்கத்தோடும் தொடங்குவோம். இறைவணக்கம் பாட ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், குருவணக்கம் அடியேன் பாடுகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவைப் பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடானு கோடி எண்ணி அனுபவித்து கண்டபலன் எனையறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனுமென்மை உணர்வு எழுப்பி குறித்து எனை அறிவித்த குருவே அன்பே. வாழ்க வளமுடன். நாடி சுத்தி. தண்டுவட சுத்தி.
வாழ்க வளமுடன். தண்டுவட சுக்தியை மூலாதார சக்கரத்தில் நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். இதை நடத்திய ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். பேராசிரியர் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா மற்றும் அவரது குடும்பத்தினர் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இன்றைய ஞானமும் வாழ்வும் கவியிலிருந்து சிந்தனை வழங்குவதற்காக முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கான கவியின் தலைப்பு மெய் விளக்க கல்வி. துவக்கத்திலே மகிழ்ச்சி அவர்கள் மெய் விளக்க தவமன்றம் என்று வைத்திருந்தார்கள். அதனால் இந்த கவியின் தலைப்பு கூட மெய் விளக்க கல்வி என்று மனோலக்கலை பயிற்சிகளை பற்றிய கருத்தை தந்திருக்கின்றார்கள். நேற்றைக்கு பார்த்த கவியின் தொடர் கவிதான் இதுவும். உளவியல் தத்துவம் பயின்றும் மாணவர்கள் உயிராற்றலை தன்னுள் உயர்வாக பெற்று அதன் அளவிலா நன்மையை அறிவால் யூகித்துணர்ந்தால் அவ்வப்போ ஆங்காங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள், தொடர் விளைவு, வினை பயன், விதி பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்றுயலாம். வளமுடு வாழ்ந்து பிறர் வாழ்விற்கும் வளம் தந்து வறுமை, நோய், அறியாமை வகை மூன்றை ஒழித்திடலாம். இப்ப நேற்றைக்கு நாம் பார்த்த கவி தியரி மட்டும், அதாவது தத்துவம், உளவியல், பிலாசபி அண்ட் சைக்காலஜி, இந்த இரண்டு துறை கல்விகள் வெறும் அறிவியலை மட்டுமே தருகின்றன, செய்திகளை மட்டுமே தருகின்றன. அவற்றை உணர்வதற்கான பயிற்சிகளை அங்கே தரப்படவில்லை. அதை பெறாமல் இந்த இரு துறைகளும் நிறைவு பெற முடியாது, அதனுடைய உண்மையான பயன்பாட்டை எட்ட முடியாது. எனவே இந்த இரண்டு வகை கல்வியோடு பயிற்சிகளை இணைத்துவிட்டால் கல்வி முழுமை பெறுகிறது. அதாவது துவக்கத்தில் இருந்த இந்திய கல்வி முறை, குருகுல கல்வி என்று சொல்லுவோம், அந்த கல்வி முறையிலே 4 அம்சங்கள் உண்டு என்பார் மகர்ஷி அவர்கள். அதாவது இறை உணர்வு அடிப்படை, அதை சார்ந்து வாழ்கின்ற ஒழுக்க பழக்கங்கள் இரண்டாவது, பிறகு உடல் தேவைக்கான தொழில் அறிவு, பிறகு அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய மொழி அறிவு. இப்படி 4 வகையும் இணைந்த ஒரு முழுமையான கல்வி திட்டம்தான் குருகுல கல்வியாக இருந்தது. எழுத்தறிவு, தொழிலறிவு, ஒழுக்க பழக்கங்கள், இறை உணர்வு என்று 4 அம்சங்களை உள்ளடக்கியதாக ஒரு முழுமையான கல்வி முறையாக இருந்தது. இது இருந்த வரைக்கும் இந்தியா மிக அற்புதமான நாடாக, உலகத்திலேயே மிக உயர்ந்த வளமிக்க அற்புதமான நிர்வாக திறமிக்க நாடாகத்தான் இருந்தது. இது எப்படி சீர்குலைப்பது என்று பார்த்த பிரிட்டிஷ் அரசாங்கம்
அவர் செய்த முதல் வேலை இந்த கல்வியை முடித்து வைத்தது. பிறகு இந்த மதிப்பெண் வைத்து மனிதனை மதிக்கின்ற அட்டை கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது, மெக்கலே கல்வி முறை. இது இன்று வரைக்கும் தொடர்கிற ஒரு அறியாமைதான். அதில் சில மாற்றங்களை நிகழ்த்தணும். அது நிகழ்த்துவதிலே இங்கு அரசியல் குறுக்கே போகுகிறது. எதை செய்ய வந்தாலும் உடனே ஒரு எதிர்க்கட்சி, அதுக்கு ஒரு ஆட்சேபனை, எதிர்ப்பு, போராட்டம், வன்முறை, அது அப்படியே கடப்புல போயிடும். ஒரு முட்டாள்தனமான சுதந்திரம் இந்தியாவில். எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் ஒரு நல்லவர் செயல்படுத்தி விட முடியாது. அப்படி ஒரு சட்ட திட்டம் இங்கு இருப்பதற்கு காரணம் என்ன என்றால், பிரிட்டிஷ்காரங்க போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் ஏற்படுத்தி வைத்த சில சட்ட முறைகள் நம்மை இன்னும் நம்முடைய திறமைக்கும் பலத்திற்கும் ஏற்ற உயரத்தை எட்ட முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, ரொம்ப கருணைமிக்க ஒரு செயலாக சொல்லுவார்கள். 10 குற்றவாளி தப்பினாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது என்ற கருணைமிக்க செயலாக பார்ப்பாங்க. இதன் மறுபக்கம் என்ன? 10 குற்றவாளி தப்பி போயிட்டான், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படலை. அப்போ இந்த 10 குற்றவாளி சமூகத்தில் என்ன செய்வான்? அப்போ இன்றைக்கு குற்ற பூமியாக மாறி போனதற்கு இந்த சட்டமே காரணம். இது வரைக்கும் யாரும் திருத்தம் இல்லையே. அதை இப்படி சில குறைபாடுகள். அவன் பிரிட்டிஷ்காரன் போயிட்டான், அவனே வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணினா அது அந்நிய என்ன சொல்லுவாங்க, என்க்ரோச்மெண்ட், அந்நிய ஆக்கிரமிப்பு. நாமே போய் பிச்சை எடுத்துட்டு வந்தா அது அந்நிய முதலீடு ஈர்ப்பு. அவனே எடுத்துட்டு போயிட்டா கொள்ளையடிச்சது. நாமளே போய் கொண்டு போய் கொடுத்து ஸ்விஸ் பேங்க்ல வச்சுட்டு வந்தா அது முதலீடு. இப்படி எந்த ஒரு சொல்லுக்கும் செயலுக்கும் சிந்தித்து பார்க்காத ஒரு அறியாமையை வளர்த்து வைத்தது இந்த அட்டை கல்வி. அதுதான் மகர்ஷி இங்க சொல்றாங்க, இந்த சைக்காலஜி, பிலாசபி எல்லாம் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளும் அது அதனுடைய நன்மையை தரப்போவதில்லை. மாறாக தத்துவங்கள் மனிதனை கூறு போட்டு வைத்திருக்கின்றன. இஸ்லாமிய தத்துவம், கிறிஸ்தவ தத்துவம், இந்து தத்துவம், பௌத்த தத்துவம், சமண தத்துவம் என்று 300 தத்துவங்களுக்கு மேலாக மக்களை கூறு போட்டு வைத்திருக்கிறது. மக்கள் இதோட உட்பொருளை அறிவதற்கு பயிற்சிகளை செய்தால் எல்லாமே ஒன்றுதான் என்பது அனுபவத்தில் தெரிந்து போகும். என்ன? இறைநிலை ஒன்றுதான், வேறொரு பெயர்கள் வைக்கப்பட்ட காலங்கள். அதை இன்றைக்கு நாம் சீரமைத்து விட்டால் மத பேதங்களோ கலவரங்களோ ஏற்றத்தாழ்வுகளோ இருக்காது. இதை வைத்து வயிறு வளர்க்கின்ற கூட்டமும் ஒழுங்கா போய் தொழில் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. விவசாயமோ ஏதோ ஒரு தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சும்மா உட்காந்து வயிறு வளர்க்குற வேலையெல்லாம் இன்னும் தொடர் விடுவது அறியாமையின் உச்சம்தான். எனவே மகிழ்ச்சி சொல்றாங்க, உளவியல் தத்துவம் பயின்றிடும் மாணவர்கள் இங்கதான் மாற்றம் நிகழும். பெருசுகளுக்கு வயசானவங்களுக்கெல்லாம் சொல்லி பயன் இல்லை. அது ஏற்கனவே பழைய சம்பிரதாயத்துல ஊறி போனது. அதிலிருந்து விலகுவதற்கே விரும்ப மாட்டாங்க. அதாவது இந்த தீபாவளி வந்தது பாருங்க, அதுக்கு நீங்க கொண்டாடலையான்னு துக்கம் விசாரிச்சாங்க என்ன. அப்போ ஒரு வியாக்கியானம் சொல்றார், நம்மளாம் வாங்கலைன்னா சிவகாசியில எல்லாம் தொழிலாளர்கள் நசுங்குவாங்க இல்லையா, எத்தனை பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பு கொடுக்குறோம், அதனால் இதெல்லாம் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு வாதம். சரி, நான் கேட்டேன், சிவகாசியில தொழில் செய்யற வேலைக்காரங்கள்லாம் வசதியா இருக்கிறாங்களா? நீங்க கொடுத்த காசு அவங்களுக்கு ஃபுல்லா போய் சேர்ந்துருதா?
இன்று வரைக்கும் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் உழைப்பவர் வாழ்க்கை வீதியிலே, உறங்குவதோ நடை பாதையிலே. விளக்கம் சொல்லத்தான் நாதி இல்லைன்னு ஒரு பாடல்ல. இப்ப யாருக்கு நீங்க சம்பாதிச்சு கொடுத்தீங்க? வியாபாரிகளுக்கு சொத்து சேர்றதுக்கு நீங்க பண்டிகை கொண்டாடுறீங்கன்னு கேட்டேன். அதுக்காக நாம போய் ஒவ்வொருத்தரும் தேடியா கொடுக்க முடியும் அப்படின்னு அடுத்த கேள்வி. அப்ப கொண்டாடுறதை விட்டுரு. ஏன் வியாபாரி கொடுசனாக்கு பதிலா ஒன்னும் உழைப்பாளியே வாழவை, இல்ல பேசாம இரு. அதை விட்டுட்டு ஏன் வியாபாரி கொழுக்க வைக்கிற என்று கேட்டா ஏத்துக்கிட்ட மாதிரியே இல்லை. இது போல இது முத்தி போன கேஸ், இதுல ஒன்றும் உள்ள நுழையாது. அதனால சாமி சொல்லுவாங்க, அந்த 14 வயதுல பிடிக்கணும். வாழ்க்கையை பற்றிய சிந்தனை தொடங்குகின்ற அரும்புகின்ற வயது 14. அந்த வயதிலேயே இந்த இறை தத்துவத்தை, தெய்வ நீதியை, பிறகு உடல் தேவைக்கான வளங்களை தரக்கூடிய எழுத்தறிவு, தொழிலறிவு இவற்றெல்லாம் கற்றுக் கொடுத்து விட்டால் நல்ல ஒரு சமுதாய மாற்றம் நிகழும். அதனால் இந்த மாற்றத்திலே முதன்மையான துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, பிலாசபி 2 தான். ஏன்னா இதுதான் மனம் சார்ந்தது. அப்போ மனதை வளப்படுத்தக்கூடிய தத்துவம். தத் என்பது இறைநிலை, துவம் என்பது அதுவேதான் இதுவாக எல்லாமாக வளர்ச்சி பெற்றது. அப்போ அதை நமக்கு விளக்கி சொல்லக்கூடிய விளக்கத்திற்கு பெயர்தான் தத்துவம். அப்படி இந்த மனதை செம்மைப்படுத்தக்கூடிய, மனதை ஒழுங்குபடுத்தக்கூடிய, மனதை திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு விளக்கம், பயிற்சி, அதுதான் தத்துவம், அதுதான் ஆன்மீகம். எனவே இவற்றை கற்கின்ற மாணவர்களிடத்திலேயே பயிற்சி இல்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி அந்த துறையிலே பிரகாசிக்க முடியும்? ஒன்று. எப்படி மற்றவர்களுக்கு வழிகாட்ட முடியும்? 2வது. எனவே இந்த 2 குறைபாடுகளை நீக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த துறையை கற்கின்ற மாணவரிடத்திலே ஒரு அறிவியல் பூர்வமான, அனுபவபூர்வமான மாற்றத்தை நிகழ்த்திவிட வேண்டும். அந்த மாற்றம் எப்படி கிடைக்கும்? அனுபவம் என்பதே செயல்தானே அனுபவம். இப்ப செய்து பார்த்தால்தான் அனுபவம் கிடைக்கும். வெறுமனே செய்திகளை சேகரித்து மூளையிலே திணித்து வைப்பதனால் அனுபவம் வராது. அதற்கான பயிற்சிகளை செய்யணும். எனவே உளவியல் தத்துவம் பயின்றிடும் மாணவர்கள் உயிராற்றலை தன்னுள் உணர்வாக பெற்று அதன் அளவிலா நன்மையை அறிவால் யூகித்தறிந்தால், உயிராற்றல் அது இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அதோட மூலம் எங்கே, முடிவு எங்கே, அது தெரியணும் இல்லையா? அப்போ உயிரின் மூலம் காந்தாற்றல், காந்தத்திற்கு மூலம் இறைநிலை என்ற அருள் பேராற்றல். இதன் முடிவு எங்கே? இயக்கம் குறைந்து குறைந்து ஒரு கட்டத்தில் நின்று போனால் மரணம். அப்போ உயிரின் தடை, தேக்கம், திசை மாற்றம், நோய், உயிரின் பிரிவே மரணம், இறப்பு. அப்ப இந்த கதையெல்லாம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? எனவே உயிராற்றலை தன்னுள் உணர்வாக பெற்று அதன் அளவிலா நன்மையை அறிவால் யூகித்து உணர்ந்தால், உயிரறிவை உள்ளுணர்வாய் பெற்றுவிட்டார். அவ்வப்போ ஆங்காங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள், தொடர் விளைவு, வினை பயன், விதி பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உயரலாம். இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. என்றால் எண்ணம் ஏன் வருகிறது? எண்ணத்திற்கு மூலம் எங்கே? எண்ணத்தை செயல்படுத்தினால் என்ன விளைவு? செயல்படுத்தவில்லை என்றால் என்ன விளைவு? இவற்றெல்லாம் விரிவாக ஆராய்ந்து பார்க்கின்ற போது வினை, வினை பயன், வினை தலைமை என்ற ஒரு கோட்பாடு
கேள்விக்குறியாக வந்து நிற்கும். அதற்குரிய விடையை தேடுகின்ற போது இறை நீதியும் இறை தத்துவமும் எல்லையாக முடிவாக வந்து நிற்கும். எனவே எண்ணம் என்பது மூளையில் தோன்றுகின்ற ஒரு டீகோடிங் சிஸ்டம். ஏற்கனவே நாம் பெற்ற அனுபவங்கள், பிறப்புக்கு முன் வரைக்கும் நம்முடைய 6 தலைமுறை முன்னோர்கள் பெற்ற அனுபவங்கள், இவை எல்லாமே முன்வினை தன்வினை என்ற 2 தொகுப்பாக நம்மிடத்தில் அமைந்து அதுவே பின்வினைக்கான எண்ணங்களை தோற்றுவிக்கின்றன. இந்த இருப்பின் பெட்டகம் எங்கே? அதைத்தான் சோல், ஆத்மா, ஜெனடிக் சென்டர், கருமையம், பயோமேக்னெட்டிக் டொமைன் என்றெல்லாம் சில வார்த்தைகளால் குறிப்பிடுகின்றோம். அப்போ இந்த அனுபவ தொகுப்பு வினை, வினை பயன், வினை பதிவு, வினை விளைவு, இதை யார் நிகழ்த்துறாங்க? காந்தமாக இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இந்த உலகத்தை பேட்டர்ன், பிரிசிஷன், ரெகுலாரிட்டி என்ற வகையிலே பஞ்சபூதங்களையும், செயல் விளைவு பதிவு என்ற வகையிலே உயிர் வகைகளையும் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பேரறிவு. அப்ப எந்த செயல் செய்தாலும் அதுக்கு ஒரு துல்லியமான எதிர்விளைவு உண்டு. செயல் இல்லாமல் விளைவு இல்லை, விளைவு இல்லாத செயலும் இல்லை. இரண்டும் சேர்ந்துதான் இருக்கும். காலம் பேதப்படும். எனவே விளைவுகள் தொடர் விளைவு, வினை பயன், விதி பயன், அதாவது தெய்வ நீதிக்கு வரக்கூடிய விளைவு, அதாவது கர்ம யோகத்திற்கு பெறுகின்ற விளைவு, வினை பயன், கர்மத்திற்கு வரக்கூடிய விளைவு, மனதின் பகுத்தறிவின் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய விளைவு. இது இன்பம் அல்லது துன்பம். விதியின் பயன் என்பது இன்பம் மாத்திரமே, வெற்றிகள் மாத்திரமே. அப்ப இதை புரிந்து கொண்டு மனம் சார்ந்து செயல்படுவதை விட அறிவு சார்ந்து செயல்பட்டு விட்டால் இந்த வாழ்க்கையில் துன்பங்களே கிடையாது. துன்பத்தை நீக்குவதற்கென்று கோவில் சுற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. கஷ்டமா இருந்தனால்தான் கோயில் சுத்துறாங்க. யாராவது ஞானம் பெறுவதற்காக கோயிலுக்கு போறாங்க. ஒன்னும் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கறதுக்கு ஆண்டவன் இருக்கிறான், இல்லை செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறதுக்கு ஆண்டவன் இருக்கிறான். இந்த 2 கான்செப்டை வச்சுதான் கோவில் பல ஆயிரம் கோடிகளை உண்டியல் காணிக்கையில கொட்டிட்டு அதையெல்லாம் அரசாங்கம் எடுத்து திருடி ஏப்பம் விட அதை ஒருத்தன் எடுத்து நியாயம் பேசிக்கிட்டு இப்படியே ஒரு செய்தி அரசியல் தினசரி நடந்துட்டு இருக்கு இல்லையா இந்தியாவில். ஒரு சேவை அரசியலோ செயல் அரசோ கிடையாது, வெறும் செய்தி அரசு. தினசரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, அதை படிச்சுக்கிட்டு பிபி கொஞ்சம் ஏற்றிக்கலாம், இவ்வளோதான் நடக்குமே தவிர உண்மையான மக்கள் நலம் பேணுகின்ற தலைமை வராது. ஏன்னா மக்கள் அப்படி இல்லை. எனவே விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உயலாம். சரி, விளக்கம் பெற்று உயலாம் என்றாலே வளமுடு வாழ்ந்து பிறர் வாழ்விற்கு வளம் தந்து, லிவ் அண்ட் லெட் லிவ்னு சொல்றாங்க இல்லையா? அதுபோல் நாமும் வளமாக வாழ வேண்டும், மற்றவர் வளத்தோடு வாழ்வதற்கு உதவியும் செய்ய வேண்டும். அப்போ நாம் ஈட்டுகின்ற பொருளும் அதை பயன்கொள்கின்ற வழிவகைகளும் இந்த இரண்டிலுமே சம்பாதிப்பதிலே தர்மம் இருக்க வேண்டும், செலவு செய்வதிலே சிக்கனம் இருக்க வேண்டும். சிக்கனம் எப்போ வரும்? சிந்தனை செய்து சீர்திருத்தம் செய்தால் சிக்கனம் வரும். செலவில்லாத தீபாவளின்னு சொன்னோம். எத்தனை கோடி கைமாறி இருக்கும்னு அடுத்த வாரத்தில் சொல்லுவாங்க. இத்தனை கோடி நகை வித்தது, இத்தனை கோடி தீபாவளிக்கு கைமாறிச்சு பணம் எல்லாம் ஒரு கணக்கு சொல்லுவாங்க. அப்ப இத்தனை கோடியை ஒரு மருத்துவமனை, ஒரு பள்ளி, ஒரு கல்லூரி, அந்தந்த ஊர் மக்களே கட்டி அவரவர்களே அதை இலவசமாக பயன்படுத்தலாம் இல்லையா?
ஏன் செய்யக்கூடாது? அப்போ ஒரு நிமிடத்தில் கரியாக்குகின்ற காசு, ஏதோ இதை வச்சு தான் அங்கே உழைச்சி அப்படியே செல்வ செழிப்பா சிவகாசியில் இருக்கிறாங்கன்னு கிடையாது. அவங்களெல்லாம் அழைத்து விவசாயத்தில் விளை பூமி உள்ள இடத்துல வேற்று தொழிலை கற்றுத்தரலாம். பட்டாசு செஞ்சு தான் பிழைக்கணும்னு கிடையாது. நிறைய தொழில் இருக்கு, ஆக்கப்பூர்வமான தொழில் இருக்கு, அதை செய்தும் பிழைக்கலாம். அப்போ இதெல்லாம் சிந்தித்து வழிகாட்டக்கூடிய பொறுப்பு தானே அரசாங்கம். அங்கே எல்லாம் தீவட்டி பசங்களை உட்காந்துருந்தா எப்படி நடக்கும்? ஸோ அறிவுள்ளவர்கள் ஆட்சி செய்ய வேண்டிய இடத்துல வெறும் திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் இருந்தால் எப்படி நாடு உருப்படும்? அதனால் இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து வளமுடு வாழ்ந்து பிறர் வாழ்விற்கும் வளம் தந்து அப்புறம் என்ன நிகழும் விளைவு என்றால் வறுமை, நோய், அறியாமை மூன்றையும் ஒழித்து விடலாம். வறுமை, நோய், அறியாமை. இதுல முதலாவது அறியாமை தான். அதாவது அறியாமை என்பது இயல்பு. அது வெட்கப்பட வேண்டியதோ வருத்தப்பட வேண்டியதோ குறை காண்பதோ அல்ல. பிறக்கும் போதே சித்திரையில் தானே பிறக்கிறோம் இல்லையா? வருஷ பிறப்பு சித்திரை. சீத் என்றால் உயிர், திரை என்றால் மயக்கம், மறைவு, மாயை, அறியாமை, இதெல்லாம். அப்ப பிறக்கும் போது அறியாமையில் தான் பிறக்கிறோம். ஆனால் சாகும்போது அறிந்த தெளிவிலே சாக வேண்டும். பங்கு நீ, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தி யூனிவர்ஸ். நான் தனி மனிதன் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம், பிரபஞ்சத்தின் ஒரு பிரதிநிதி என்ற உணர்வோடு தெளிவோடு சாகணும். பிறந்தது போல செத்து போயிட்டா இருந்ததுக்கு என்ன வாழ்ந்ததுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அலைந்தான், தவித்தான், துடித்தான், மடிந்தான், யாருக்கும் லாபம் இல்லை. என் வாழ்ந்த வாழ்க்கையின் அடிச்சுவடு அவனுக்கும் பயனில்லை, குடும்பத்திற்கும் பயனில்லை, சமுதாயத்திற்கோ சோத்துக்கு செலவு, பூமிக்கு பாரம். அவ்வளவுதான், தண்டச்சோறு. எனவே இதெல்லாம் நீக்குவதற்கான அறியாமையை முதல்ல நீக்கணும். அறியாமை நீக்கினால்தான் வறுமையும் நீங்கும், நோயும் நீங்கும், கடன்களும் நீங்கும், பிரச்சனைகளும் நீங்கும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு 2 அடிப்படை தத்துவங்கள். ஒன்று சைக்காலஜி, மனம் சார்ந்தது. மனதை ரிப்பேர் செய்யறதுக்கு, சரிப்படுத்துவதற்கு தத்துவம், பிலாசபி. இந்த 2 துறைகள் தான் சமூகத்தை மாற்ற வல்லவை. ஸோ அந்த மாற்றத்தை அந்த துறை மாணவர்களிலிருந்து தொடங்க வேண்டும். அப்போ ஏற்கனவே அவர்களுக்கு தியரி பாடங்கள் தரப்படுகின்றன. இப்போ தேவை என்ன? பிராக்டிஸ், பயிற்சிகள். அப்போ பாடத்தை பல்கலைக்கழகம் ஏற்றுக்கொண்டு விட்டது, பயிற்சி மாணவர்களுக்கு தான் கொடுத்தாகணும். அப்போ இதுவும் கல்வியோடு இணைந்து பல இடங்களிலே பரவி கொண்டிருந்தாலும் இன்னும் அது செயல் திட்டத்தில் முழுமையாக அது அமலாக்கம் பெறவில்லை. அதை கல்வி நிர்வாகங்கள் அதை முறையாக எடுத்து கையாண்டால் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஒரு நல்லதொரு வாழ்க்கை மக்களுக்கு அமையும் என்ற ஒரு நல்வாக்கிலே இன்றைய சிந்தனை நாம் நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்று நமக்காக மெய்விளக்க கல்வி என்ற மகரிஷியோட கவிக்கு ஒரு அருமையானது ஒரு விளக்கம் வழங்கிய பேராசிரியரை வாழ்த்திடலாம். முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்கள் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினார் பழனிசாமி ஐயா மற்றும் அவரது அன்பு குடும்பத்தினர்கள் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். எங்கே போனேன்? சட்னி கிட்னி எல்லாம் வந்து ரெடியா? பாடல்
அடியேன் பாடுகின்றேன். ஆம், உதயமூர்த்தி ஐயா, நீங்க இது பாடுறீங்களா? பிரம்மஞான கவி பாடுறீங்களா? ஆனந்த் ஐயா, நீங்க உலக நல வாழ்த்து பாடுறீங்களா? ஐயா உலகநல வாழ்த்துல என்ன பிரம்மஞான கவி நான் பாடுறேங்க. சூர்யாமா, நன்றிம்மா. ஓகே, சரி. பிரம்மஞான கவி பாடுங்க. ஐயா இறைநிலை பாடல் தானங்க ஐயா? இறைநிலைய தண்ணி. ஆமா, இறையிலே தண்ணி இருக்கு சொன்னது. சரி சரி. ஓ, தேங்க்யூ. பாடிடலாமாங்கய்யா? நான் வேதாத்திரிய பாடல் பாடினேன். வேதாத்திரிய ஆ, பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனை ஓர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலைவிளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வாழ்க துரியமன். வளமுடன். ஐயா பிரம்மஞான கவி யார் பாடுறாங்களாங்கய்யா? பாடுங்க, நீங்க பாடுங்க. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் விண் சுழல எருப்பு என்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உடல் உயிர்களில் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மாத்திரைகள் ஐவகை காதீரின் கூட்டம் மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்த்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க. மைதிலி அம்மா, நீங்க உலக நல வாழ்த்து பாடுறீங்களா? வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. உலக நல வாழ்த்து பாடுங்க. பாடுறேங்க. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மின் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், அமைதி அமைதி அமைதி. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா.
வாழ்க இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கிய பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவ மகிழ்வோடும் மிதிவோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலையான பயணத்திலே சிறந்த முறைகளை வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க விவேகம், வாழ்க விவேகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.